எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நீங்கள் கேள்வி பதில் ஏதாவது கொஷின் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கேள்வி பதில் வீடியோ தான். இந்த தடவை கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கேள்விகள், கிட்டத்தட்ட எல்லாமே வெவ்வேறு விதமான கேள்விகள் கேட்டிருந்தீங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கே என்னை திருப்பி பார்க்குற மாதிரியான நிறைய பர்சனல் கொஷின்ஸும் இருந்துச்சு. அதில் இது ஃபஸ்ட்டு சொல்லலாம். மீண்டும் ஒரு காதல் கதை எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி போட ஆரம்பிச்சாச்சுங்க. அந்த கதை கொஞ்சம் சிக்கலான கதை அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் தாண்டினாலும் அது ஆபாசமாக மாறிடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறனாலே கொஞ்சம் தயக்கம் இருக்குது. பட் எனக்கு மனசுக்கு நெருக்கமான முகுந்தன் சாரு அவங்களுடைய கேரக்டர் அவ்வளோ 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 எனக்கு பிடிக்கும். தொடர்ந்து போடத்தான் செய்வேன். அதை நாவலாக பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பிரதிலிபியில் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஒரு ஒற்றையடி காதல் பதை அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி அதுவே பாதிட்டியே நிற்கிது. அதுவே எப்போ திரும்ப கிட்டத்தட்ட 11,000 பேருக்கு மேலே அந்த ஸ்டோரியை படிச்சிருக்காங்க. எப்போ திரும்ப போடுவீங்கன்னு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதுவும் அப்படியே பாதியில் தான் நிற்கிது. அதை தாண்டி யூடியூப்பாக இருக்கட்டும், இல்லை கவிதை எது எழுதுகிறதா இருந்தாலும் அது என்னுடைய பார்ட் டைம் ஜாப் தான். அது ஃபுல் டைம் கிடையாது. எனக்கான பிழைப்புகளுக்காக நான் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஸோ சீக்கிரமாகவே அதை நான் பண்ணுறேன். அப்புறம் மை லவ் ஸ்டோரி, இதை அவங்களே பேர் சொல்லியிருக்காங்க. சாரு தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதை சும்மா சுருக்கமாக ஓதுவாகலாம் சொல்ல முடியாது. அது நீளமாக இருக்குது, நிறைய இருக்குது. நிறைய கடந்து வந்திருக்கேன். நிறைய சிரிக்க, நிறைய சந்தோஷப்பட, நிறைய திரும்பி பார்க்க, நிறைய சம்பவங்கள் அடக்கியிருக்கு. பட் அதை இப்போ சொல்கிறதுக்கு சரியான நேரம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னமும் நமக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகமாகட்டும், என்னுடைய முகம் பரிச்சயமாகட்டும், எல்லாருக்கும் அதை பற்றின தேடல் இருக்கட்டும். அப்போ சொல்லும்போது நல்லாயிருக்கும். இப்போ சொன்னோன்னா அதுக்கு என்னடா இவன் பெரிய ஆள் மாதிரி பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அதை தவிர்க்கிறேன். மற்றபடி சொல்லக்கூடாதோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா என்னுடைய கதைகளை திரும்பி பார்க்கும்போது எந்த விதமான குற்ற உணர்ச்சிகளுமே இருக்காது. அவ்வளோ ஜாலியான ஃபன்னியான மூமெண்ட்ஸ் தான் நிறையா இருக்கும். அப்புறம் நட்பு பற்றிய வீடியோக்கள் போட சொல்லியிருக்காங்க. போடலாம். பட்டு போட்டு தான் நான் மட்டாந்தலை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அப்பப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பட் அதிகமாக போடலை அப்படிங்கிறது குறை தான். கண்டிப்பாக அதை பண்ணுறேன். நிச்சயமாக நான் லவ் லஸ்ட் இதெல்லாம் தாண்டி நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அழகானது, அற்புதமானது. அதை நான் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் கண்டிப்பாக போடுறேங்க. அப்புறம் வேறு என்ன, மீடியாவில் உங்கள் ஃபேஸ் நான் ரொம்ப நாள் வரைக்கும் ஃபேஸ் காட்டவே இல்லை. 1 இயர் வரைக்கும். அதுக்கப்புறமா தான் என்னுடைய ஃபேஸ் காட்ட ஆரம்பித்தேன். அதை பார்த்துட்டு உங்களை அடையாளம் கொண்டிருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஓ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ஆமாம் நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி ரெகனைஸ் கிடச்சிருக்கு. நான் பெருசாக அதை ஃபீல் பண்ணலைங்க. அப்படி எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபேம் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படவும் இல்லை. நான் ஜாலியாக நிம்மதியாக என்னோடய சுதந்திரத்தை நான் கொண்டாடணும்னு தான் நினைக்கிறேன். நினச்ச இடத்துல ஒரு பிளாட்பாரத்தில் உட்காந்து சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன். தெருமுக்கு டீ கடையில் அரட்டை அடிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு இதன் மூலமாக ஒரு புகழ் வெளிச்சமோ அல்லது ஒரு மேடையோ கிடைக்கணும்னு நான் எப்போவுமே நினச்சது கிடையாது. அதனாலேயே நான் அந்த மாதிரியான வெளிச்சங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் தவற விட்ட வாய்ப்புகளும் நிறையா. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கே தெரியும். எனக்கான வாய்ப்புகள் எவ்வளோ வாய்ப்புகள் எனக்கு வந்துருச்சு, அத்தனையுமே தவற விட்டுருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் வேறு என்ன, திருமணம் அவசியமா குறிப்பாக பெண்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலைங்க. என்ன கேட்டால் வேண்டாம்னு தான் சொல்லுவேன். குறிப்பாக பெண்களுக்கு அப்படின்னு ராஜகுமாரன் ஒரு பேட்டியில், தேவயானி ராஜகுமாரன் ஒரு பேட்டியில் சொல்லும்போது, எனக்கு பையனாக இருந்தால் அவனை கல்யாணம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லுவேன். பொண்ணாக இருக்கனால வேறு வழியில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சமீபமாக அமிதாப் பச்சன் ஒய்ஃப் ஜெயா பச்சன் இப்போ சொல்லும்போது என்னோடய பேத்திட்ட கல்யாணம்லாம் பண்ணாத, வாழ்க்கையை கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொன்னதாக சொன்னாங்க. ஸோ திருமணம் பற்றிய பார்வைகள் மாறி இருக்குது. அதுதான் பாதுகாப்பு அப்படிங்கிறத தாண்டி வாழ்க்கையை கொண்டாடுங்க, உங்களுடைய சுதந்திரத்தை தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிறத இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் அடிப்படையில் யாராவது ஒருத்தர் நமக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம் தானே. ஸோ நான் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்கேன். பிடிச்ச மாதிரி வாங்க, இப்படித்தான் இருக்கணும், அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, அவங்க தப்பாக நினச்சிடுவாங்க இவங்க தப்பான அந்த பேச்சுக்களுக்கே இடையில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அப்புறம் முற்பிறவியில் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால்
சொன்னால் சிரிப்பீங்க. கடவுள் நம்பிக்கை என்கிட்ட இல்லை அப்படின்னாலும் எனக்கு முற்பிறவிகளில் நம்பிக்கை இருக்குது. இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, போஸ்ட் பற்றின உங்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரெண்டுக்குமே ஒரே பதில் தான். எனக்கு முற்பிறவி மேலேயும் நம்பிக்கை இருக்குது, அடுத்த பிறவிகள் மேலே நம்பிக்கை இருக்குது, பேய் அனுபவங்கள் நிறைய இருக்குது. பட் எதையுமே நான் என்னால் ஷேர் பண்ண முடியாது. அதுக்கு அறிவியல் ரீதியான ஏதாவது ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுப்பீங்க. அது எனக்கு வேண்டாம். எனக்கு எதுவுமே பயப்படக்கூடிய அனுபவங்கள் கிடையாது. எல்லாமே எனக்கு வந்து சிலிர்க்க வச்சிருக்கு, என்னை சந்தோஷப்பட வச்சுருக்கு. அது ஒரு மாதிரியான ஒரு அற்புதமான அனுபவம். எனக்கு அதுக்கப்புறமா ஒரு இருட்டை கண்டால் பயம் கிடையாது. பேய்களை கண்டாலும், பேய்கள்ங்கிறத விட ஆன்மாக்களை கண்டால் எனக்கு பயம் இல்லை. அந்த அனுபவங்கள் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறது, நான் அதை ஷேர் பண்ண விரும்பலை. பட் ரெண்டுலேயுமே எனக்கு நம்பிக்கைகளும் இருக்குது, ரெண்டுலேயுமே எனக்கு அனுபவங்களும் இருக்குது. அப்புறம் வித்தவுட் லஸ்ட், காமம் இல்லாத ஒரு காதலை கொண்டாட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்கிட்ட இந்த கேள்வி கேட்கவே கூடாது. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நட்புக்கும் காதலுக்குமான இடையில் இருப்பது காமம் மட்டுமே. அதை எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெறும் நட்பு தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காதலில் காமம் இருப்பது அவசியமானது. அது மட்டுமே காதலை காதலாய் வைத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பெண்களுக்கு ஃப்ரீடம் இருக்கா இல்லையா, இல்லை வெறும் பேச்சுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், வெறும் பேச்சுக்கெல்லாம் சொல்லலை. பட் ஃப்ரீடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். இன்றைக்கும் யாரையாவது ஒருத்தவங்களை சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்குது. நானே இன்ஃபேக்ட் என்ன வச்சு சொல்கிறேன், என்னுடைய மகள்கள் பாதுகாப்பில் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் அப்படிங்கிற பேரில் நான் அவங்களை கட்டுப்படுத்துகிற ஃபீலிங் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் இந்த சமூகம் மீதான நல்ல விதமான பார்வைகள் இருந்தாலும் அடிப்படையில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறனாலே நான் அவங்கள தடுக்க ஆரம்பிக்கிறோம், அவங்களுக்கான வாய்ப்புகளை நான் குறைக்க ஆரம்பிக்கிறேன். அது கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்னால் தவிர்க்கவும் முடியல. டெய்லி செய்தித்தாள்களை படிக்கும்போது அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ இது ஒரு ஒட்டுமொத்த சமூகமாக மாறினா மட்டும்தான் பெண்களுக்கான முழுமையான விடுதலை கிடைக்கும். அது ஒரு தனி மனிதன் தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம். பியூட்டி பற்றி என்ன சொல்கிறீங்க, அழகு உங்கள் பார்வையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அழகு, முக அழகு, உருவத்தை வச்சு இப்போ வைக்கிறோன்னா அது ஃபஸ்ட் டைம் இம்ப்ரெஷனுக்கு வேணால் யூஸாக இருக்குங்க. நீங்கள் உங்களை முதல்ல பார்க்கும்போது எந்த விதமான முகச்சுளிப்பும் இல்லாமல் நாகரிகமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை பார்க்க பிடிக்கும். ஆனால் அடுத்தடுத்த சந்திப்புகளில் நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிறதான் நிச்சயம். இன்னர் பியூட்டி ரொம்ப அவசியம். நீங்கள் பழகக்கூடிய முறை, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், உங்களுடைய நேர்மை, உங்களுடைய நடவடிக்கைகள், இதுதான் உங்களை எவ்வளோ அழகு அப்படிங்கிறத தீர்மானிக்கும். நான் அப்படி தான் நடந்துக்கிறேன். என்னை சுற்றி உள்ளவங்கள்ட்டையும் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். பார்ட்னர்கிட்ட அடங்கி போகிறது தப்பா ரைட்டாக அப்படின்னு இருக்கேன். அது உங்களுடைய விருப்பத்தைப்பட்டதுங்க. அதை வந்து நம்ம எதுவுமே இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுடைய காதலின் அளவை பொறுத்தது. அது அடிமைத்தனம் அடங்கி போகிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பண்ணவே பண்ணாதீங்க. அவருக்காக விட்டு கொடுக்குறோம், அதில் எனக்கு சந்தோஷம் இருக்குது, அவனுக்காக விட்டு கொடுக்கிறோம், அதில் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அதை தாராளமாக பண்ணலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணுறீங்க, அப்படி முழு மனசோடு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள் வராது. ஒரு வேளை விட்டு கொடுத்து தான் போகிறோம், ஒவ்வொரு தடவையும் விட்டு கொடுக்குறோம், ஒவ்வொரு தடவையும் உடஞ்சி போகிறோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க. ஏன்னா அதை நீங்கள் பிடிக்காம தான் பண்ணுறீங்க. அது எவ்வளோ நாளைக்கு உங்களால் பண்ண முடியுங்கிறது தெரியலை. அடுத்து பெண்களுக்கு கல்வியில் முக்கியமா அல்லது சரியான நேரத்தில் திருமணம் முக்கியமா அப்படின்னு சொன்னால் என்ன கேட்டால் படிப்பு தாங்க முக்கியம். கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் நீங்கள் 50 வயசு வரைக்கும் படிக்க போகிறீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா 25 வயசு 26 வயசுக்குள்ளே உங்களுடைய பிஜி வரைக்கும் முடிச்சிடுவீங்க. அதை கண்டிப்பாக படிங்க. கல்வி மட்டும்தான் கை கொடுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு கை கொடுக்கும். ஸோ படிப்பு ரொம்ப முக்கியம். அதை தாண்டி கல்யாணம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாங்க. கல்யாணம் பண்ணிட்டு படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கதைக்கே ஆகாது. யாராவது 100ல் ஒருத்தவங்க இருப்பாங்க, அது தவிர மற்றவங்கள தோற்றுட்டு தான் போவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஸோ கல்வி மிக மிக அவசியம். அது பெண்களுக்கு மட்டுமில்லை, ஆண்களுக்கும். படிக்காமையே முன்னேறலாங்கிற கதைகள் இனிமேல் செல்லுபடி ஆகாது. படிக்காதவங்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்திங்கன்னா 10க்கு மேலே இருக்காது. படித்தவங்க லட்சம் பேர் இருக்காங்க. அதனால் முன்னேறினவங்க இன்றைக்கி குறைஞ்சது 2 டிகிரியாவது கையில் வச்சுருந்தா தான் வாழ்க்கையை தன்னம்பிக்கையோட
ஓட்ட முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நிமிர்ந்து நிற்க முடியும். ஸோ படிப்பு ரொம்ப அவசியம். கல்யாணம் தானேங்க, அது தாராளமாக தானாக ஆகிடும். அதை பற்றின கவலைகள் வேண்டாம். ஓகேங்க, இவ்வளோதான் கேள்விகள். நான் 10 கேள்வி சொன்னேன், அதை தாண்டி நிறைய பதிலும் சொல்லிட்டேன். சரிங்களா? வாட்ஸ்அப் அனுப்புகிறவங்க நிறைய கேள்விகள் நான் சொல்லாததுக்கான காரணம், சாரி, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப பண்ணும்போது கொஷின்ஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான். தவறாக எடுத்துக்காதீங்க. இன்னொரு முறை நான் உங்களுடைய கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்ப சந்திப்போம். நன்றி.